ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அப்ளிகேஷன் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நம்ம இன்றைக்கி 9:16 அந்த ரேஷியோவில் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதனால் அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். உங்கள் பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன லிரிக்ஸுக்கு எடிட் பண்ண போகிறோமோ அந்த சாங் முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். நான் இந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சாங் லென்த்துக்கு அந்த மேலே உள்ள பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கிறோம். அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் சாங்கும் நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அதனால் அது வரையே நம்ம ஃபுல்லாக பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது பிளாக் கலரில் இருக்கிறனால அதை டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நான் ஒயிட் வச்சுக்கிறேன். சரி, ஒயிட் கூட அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் எல்லோ கலர் மாற்றிக்கலாம். இப்போ எல்லோ கலர் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சாங்கை கீழே ப்ளே பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரி, வாங்க சும்மா காமனான ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போட்டு முதல்ல ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. இப்போ நான் அந்த சாங்கை ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி பார்த்து அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி உங்களுக்கு எப்படி அதை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நீங்கள் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடிட் பண்ணிவிட்டு என்னோடய லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா போல்டான ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. தமிழ் ஃபாண்ட்டு கீழே நான் கொடுக்குற கைன் மாஸ்டரில் நிறைய இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது அந்த சாங் லென்த் ஃபுல்லுக்குமே வர மாதிரி அதை ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நமக்கு வீடியோ ஃபுல்லாக ஓடக்குள்ள ஃபுல்லாமே அந்த டெக்ஸ்ட் நமக்கு வரும். ஸோ அதனால் அது வரையே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்த வேர்டு எந்த இடத்துல வருது அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்தி வச்சுட்டு ரெண்டாவது வேர்டு என்ன இருக்கோ அதை டைப் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம சாங் லிரிக்ஸ் அந்த 30 செகண்ட்னா அந்த 30 செகண்ட் உள்ள சாங்க்கு உள்ள அந்த வேர்டுகளை ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு என்னோடய சாங் ஃபுல்லாக உள்ள லிரிக்ஸை நான் ஒரு வேர்டாக 1 by 1 கீழே நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சா வீடியோ லென்த் 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் சின்னதாக நான் எல்லாத்தையும் ஸ்பீட் மோஷனில் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இப்போ ஃபுல்லாக வேர்டு ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது மேலேருந்து, அதாவது ஸ்க்ரீன்லேருந்து அந்த எழுத்து கீழே செட் ஆகிற மாதிரி நம்ம இதுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வேர்டை முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு 2 கீ ஃப்ரேம் சைடில் கீ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொன்று செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல
அந்த எழுத்தை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுங்க. அப்போ வந்து ப்ளே பண்ணால் மேலேருந்து ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு வந்து அந்த வேர்டு வந்து கீழே வந்து உட்கார மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், அடுத்த ஒரு கீ ஃப்ரேம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமுக்கிட்ட போய்ட்டு அந்த ஃபாண்ட் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுக்கிட்டோம்னா அந்த லெட்டர் வந்து மேலே ஸ்க்ரீன்லேருந்து வந்து ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் என்ன லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக வர மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கீ ஃப்ரேம் கொடுத்துக்குங்க. அடுத்து நம்ம என்ன போகிறோம்னா ஒரு ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் இருந்ததுன்னா அந்த இது மல்டிப்ளை பண்ணவங்க நல்லா இருக்காது. அதனால் அந்த பேக்ரவுண்ட் கலரை மட்டும் பிளாக் கலரில் மாற்றிங்க. இப்போ வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. எல்லா ஃபாண்ட்டுமே ஸ்க்ரீன்லேருந்து வந்து ஆட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கீ ஃப்ரேம் செட் பண்ணோன்னா எல்லாமே ஸ்க்ரீன்லேருந்து நமக்கு வர மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஜூம் பண்ணி பெருசாக, அதாவது ஸ்க்ரீன் ஃபாண்ட் இல்லை லென்த் அளவுக்கு அந்த ஃபாண்ட்டை இழுத்து விட்டுக்கணும். அப்போ வந்து நமக்கு ஸ்க்ரீன்லேருந்து அந்த எழுத்து வந்து இன்புட் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க. அடுத்தது நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு சைடில் உள்ள லேயர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் பட்டனை கிளிக் பண்ணி மீடியா இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ஆக்டர் யாரோ உங்களுக்கு பிடிச்சாங்க, அவங்க ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர மாதிரி ட்ராக் பண்ணி ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அதுலேயே அந்த ஃபுல்லாக அந்த சாங் அளவுக்கு அதை இழுத்து விட்டுங்க அந்த ஃபோட்டோ. ஏன்னா அந்த சாங் ஓடுற அளவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கவங்களுக்கு கீழே லாஸ்ட்டில் பிளெண்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் மல்டிப்ளை அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேலேருந்து ஒவ்வொரு லெட்டரை வந்து இந்த ஃபோட்டோ நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி ஃபோட்டோ அப்படியே வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோட்டோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறக்குள்ள நீங்கள் கலர்ஃபுல்லாக, அதாவது வந்து அந்த பிக்சர் வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வராத அளவுக்கு சென்டர் பிளேஸில் மட்டும் வர மாதிரி அதை ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நான் வந்து கலரில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ மல்டிப்ளை கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறது அந்த மேலே கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை வந்து இப்போ வந்து இதில் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் லாஸ்ட்டில், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வீடியோ ரெண்டர் ஆகி நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.